பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம சிந்திக்க வேண்டிய யோபுவின் சரித்திரத்தின் பகுதி 24வது அதிகாரம் முழுவதையும். இந்த அதிகாரம் முழுவதுமே யோபு தான் பேசுறாரு. அவர் ஆரம்பத்தில் முதல் 2 வசனங்கள்ல குறிப்பிடுறாரு, தேவனுக்கு எந்த காரியமும் மறைக்கப்படலை. ஏன்னா செய்கிறவரே அவர் தான். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி நீதிமான்கள், தேவனுடைய தொடர்பு உடையவர்கள், அவங்களுக்கும் அவர் போல எல்லா விஷயமும் தெரிஞ்சா இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதை சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்துலேருந்து ஏறக்குறைய 3வது வசனத்துலேருந்தே துன்மார்க்கர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் உலகத்தில் வாழும்போது. அது ஸ்டார்டிங்கில் சொல்கிறாரு, அவங்களுடைய வயல் வீடு வரப்பு அதோட எல்லையை அவங்களுக்குரிய எல்லையை பக்கத்தில் எல்லையை நகர்த்தி வைக்கிறாங்க. அதில் ஆரம்பிக்கிற தவறுகள் தான் நிறைய வரிசையாக அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறது, எல்லாத்தையும் பற்றி ஒரு லிஸ்ட் அவுட் போட்டிருக்காரு. என்னென்ன துன்மார்க்கர்கள் என்னென்ன தப்பெல்லாம் உலகத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தோட முக்காவாசி வசனங்களில் குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் ரிமைனிங் லாஸ்ட்டு ஒரு 5 இல்லைன்னா 6 வசனங்களில் என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்க்கன் என்னெல்லாம் கஷ்டப்படுவான், அவனுக்கு ஒளியே அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது, அவனுடைய முழுதும் அந்தகாரம்தான். ஏன்னா அவன் பண்ணுற பாவங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தார் இல்லையா, இந்த பாவங்களெல்லாம் செய்கின்ற துன்மார்க்கனுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக விளக்கமாக சொல்கிறாரு. கடைசி வசனத்தை சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் சொல்லினது மாதிரி கட்டாயம் நடக்கும், இது இப்படித்தான் துன்மார்க்கனுக்கு தண்டனைகளும் இதுவும் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக குறிப்பிட்டிருக்காரு. இந்த அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்களேன். ரொம்ப இந்த காலத்துக்கு கூட ரொம்ப பொருந்துகிற மாதிரி இருக்குது. அதை வாசிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா.